அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கக்கூடிய நேர்காணல் நிகழ்வு. தக் லைஃப் புகழ் பன்முகத் திறனாளர் மதிப்பிற்குரிய சிவா அனந்த் அவர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார்கள். அவரோடு இன்றைக்கு ஒரு இனிய கலந்துரையாடல் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நேயர்கள் அனைவர் சார்பிலும் சிவா அனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாங்க சிவா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வணக்கம். ஹேவிங் மீ. ரொம்ப நல்லா மகிழ்ச்சி இருக்கேன். சிவா உங்களை சந்திச்சதுல. ஏற்கனவே உங்களை பத்தி நிறைய நாங்க கேள்விப்பட்டிருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள இந்த உலகத்துக்கு இந்த இருக்கேன் இருக்கேன்னு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி இந்த தக் லைஃப்ல இன்னுமே வந்து உங்களுடைய பரிணாமம் இன்னும் என்னெல்லாம் முடியும் சிவாவால அப்படிங்கறத நாங்க இங்க பார்த்தோம். இன்றைக்கு உங்களோட நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கிறோம். நேயர்கள் உங்களை பத்தி இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. முதலாவதாக நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சது, நம்ம சின்ன வயசுல இருந்தே போவோமே நம்ம, உங்களுடைய இளமை காலம், உங்களுடைய குடும்ப பின்னணி, அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. நான் மானாமதுரைங்கிற ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். ஆஹ் எங்க குடும்பத்துல நிறைய பேர் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அப்புறம் பிற்காலத்துல பொறியியல் வல்லுநர்கள். எல்லாருக்கும் இருந்த ஒரு பொதுவான ஒரு ட்ரெண்ட் வந்து எல்லாருக்குமே இலக்கியம், இசை, கலைகள்ல ஆர்வம் அதிகம். என்னுடைய தாத்தா வந்து ஒரு தலைமை ஆசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். என்னுடைய பாட்டி கதைகள்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1920s. இந்த தமிழ் ஆர்வம்ங்கிறது வீட்டில் எல்லாருக்குமே இருந்தது தான். ஸோ கதைகள்லையும் ஆஹ், கலைகள்லையும் இசையிலையும் எப்பவுமே ஆர்வம் எங்கள் வீட்டில் உண்டு. ஸோ நான் சினிமாவில் சேரணும்னு பிற்காலத்தில் முடிவு எடுத்த பொழுது அதுக்கு அடிப்படையா இருந்தது எங்க குடும்ப சூழலும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பு, ரொம்ப அருமைங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அடித்தளமே இலக்கிய குடும்பமா இருந்திருக்கிறீங்க. ஒரு ஆசிரியர்களாக மட்டும் இல்லாம இலக்கியத்து மேல ஆர்வம் இருந்தா மட்டும்தான் நம்ம, ஏன்னா திரைத்துறை எல்லா குடும்பத்திலயும் எடுத்த உடனே சரின்னு சொல்லிட மாட்டாங்க. எடுத்த உடனே நான் போய் சினிமால போய் நான் வந்து இயக்க போறேன், நான் பாடல் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல இன்னமும் அது ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்துரும். ஆனா உங்களுக்கு குடும்ப பின்னணியே அந்த பின்னணியில இருந்ததுனால உங்களுக்கு அவர்கள் மூலமாவும் ஆதரவு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி. அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சது, சிவா அப்படின்னா ஒரு கலகலப்பான ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப் உங்ககிட்ட ஒரு பார்த்தாலே தெரியுது. உங்ககிட்ட உங்களை நான் திரையில பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பத்தி சொல்லுங்களேன். உங்களுடைய நண்பர்கள் இன்னைக்கும் நிச்சயமா தொடர்புல இருப்பீங்க. எந்த நண்பர்களா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, எனக்கு ஆஹ், நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் பெருசுதான். என்னுடைய பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள் எல்லாரும் இப்ப வரைக்கும் என் கூட தொடர்புல இருந்துட்டே தான் இருக்காங்க. ஆஹ், பெரும்பான்மையானவர்கள் ஆஹ், திரைத்துறையில இல்ல. ஆஹ், அதுக்கப்புறம் திரைத்துறையில வந்து எனக்கு கிடைத்த நண்பர்களும் இப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தாக்கா, இப்போ என் கூட கல்லூரியில படிச்ச ஒரு தோழர் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவான், வைத்தீஸ்வரன் பேரு. ஆஹ் நல்லா நடிப்பான், அந்த பாபு கிருஷ்ணன்னு பேரு, கார்த்திக்னு பேரு, விஜய்னு பேரு. இவங்க எல்லாரும் எப்பவும் நாங்க சினிமாவை பத்தியும் ஆஹ் இசையை பத்தியும் ஆஹ் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அவங்க எல்லாம் பொறியியல் வல்லுநர்களாக பல பேர் இப்போ உங்க ஊர்ல தான், அமெரிக்கால தான் இருக்காங்க. ஆஹ் ஆனா அவங்களுக்கு நான் சினிமால ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில அவங்களுடைய கனவுடைய நீட்சியா தான் என்னுடைய கரியர் இருக்கிறதா அவங்க நம்பிக்கை. சூப்பருங்க. ஏன்னா சொல்லுவாங்க, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நண்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு துறையில இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க திரைத்துறையில இருக்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. உங்களை அவங்க வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுலையும் தவறாம இன்னமும் அவர்களோடு தொடர்புல இருக்கீங்க அப்படின்னு சொன்னது, உங்களை அவர்கள் ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். மிகச்சிறப்பு, மகிழ்ச்சிங்க. அடுத்ததா உங்ககிட்ட கேட்க நினைச்சது, இன்னைக்கு சிவா அனந்த் அப்படின்னு பார்த்தா ஒரு தயாரிப்பாளர், பாடலாசிரியர், இணை இயக்குனர், இன்னும் எங்களுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்களோ தெரியல. இப்படி நிறைய உங்களுக்கான பணிகள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலை, எல்லா வேலையும் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த அவுட் ஆஃப் ஆல் திஸ் ஐ ப்ரிஃபர் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி எதை நினைக்கிறீங்க?
ஸோ சுத்தி வளைச்சு பார்த்தா ஏன் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற காரணத்தை நான் மறக்காம இருக்கிற வரையில ஆஹ் என்னுடைய முதல் ஆர்வம், என்னுடைய மனப்பூர்வமான ஆசை என்னங்கிறது எப்பவுமே அது துளி துளி மேல வந்துட்டே தான் இருக்கும். அது எப்பவுமே ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்றதுதான். ஸோ சினிமால வரணும்னு ஆசைப்பட்டது ஒரு சினிமா மூலமா பல கதைகளை சொல்ல முடியுங்கிறது. பல புத்தகங்கள் படிக்கும் பொழுது அது மூலமா எக்ஸைட் ஆகும்போது கூட இதை சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. ஸோ ஃபவுண்டேஷனே வித்தியாசமான படங்கள் பார்க்கணும்னு ஆரம்பிச்சு வித்தியாசமான படங்கள்ல பணிபுரியணும், முடிஞ்சா கிரியேட் பண்ணுங்கிற ஆசை இருப்பதனால தான். ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தயாரிப்பாளராக இருக்கிறதும் சரி, அல்லது இப்ப பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கும் போதும் சரி, அத அந்த ஸ்டோரி டெல்லிங் கோலை அடையறதுக்கான வழிமுறையா தான் நான் பாக்குறேன். ஸோ திரைக்கதை அமைக்க சூப்பருங்க. மிகவும் ஆர்வம் இருக்கு எப்பவுமே. உங்களுக்கு என்ன படம், என்ன கதை, அதுல என்ன கதாபாத்திரம், இங்க வர சம்பவங்கள் என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுலதான் எனக்கு இன்னும் கூட ஒரு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிடிச்ச இயக்குனர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த படங்களுடைய களமும் திரைக்கதையும் தான் எனக்கு எப்பவும் மனசுல தூக்கி நிற்கும். ஸோ ஸ்டோரி டெல்லிங் ஐ வுட் சே. சூப்பருங்க, சூப்பருங்க. ஸோ எல்லா அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தட் யூ ப்ரிஃபர், அதாவது நீங்க சொன்ன மாதிரி மனசுக்குள்ள என்னதான் செஞ்சாலும் ஒரு படி மேல நிக்கிறது வந்து கதை சொல்றது, ஒரு படத்தை இயக்குவது. ஏன்னா அந்த கதை களத்தை அமைச்சு எப்படி தொடங்குது, என்னென்ன நடக்குது, எப்படி முடியுதுன்னு அந்த ஒரு செயின் மாதிரி கோர்த்துட்டு போறது உங்களுக்கு ரொம்ப எல்லா பிடிக்கும். வேலையுமே எல்லா வேலையுமே இதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல எஸ், பாடல் அந்த படத்துக்கு கரெக்டா இருக்கணும். கரெக்ட். ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறோங்கிறது அந்த படத்துடைய கதையை சிறப்பா சொல்றதுக்கு அடிப்படையா அமையணும் அப்படின்னு கண்டிப்பா, நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அந்த கதை நல்லா அமையலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் பாடல் போட்டாலும் எது வந்தாலும் அந்த முழு வெற்றியாக இருக்காது. அதனுடைய தொடர்பு சங்கிலி வந்து நம்ம கதை களம் தான். உங்களுக்கு என்னுடைய ஒரு மனமார்ந்த ஒரு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு ஒரு சின்ன அஹ், அஹ், வித்தியாசம்னா அல்லது வேற மாதிரி அடிக்கோடிடுறதான்னு எனக்கு தெரியல. ம். கதைன்னு நான் நினைக்கல, அதை ம். சொல்லும் விதம் இன்னும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கதை ஒரு சொல்றது. படம் ஒரு படம் எதை பற்றி அப்படிங்கிறத விட அது எப்படி சொல்லப்படுதுங்கிறதுல தான் எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்கு. ஸோ ஸோ ரெண்டு வரி கதை கூட சிறப்பான திரைக்கதை மூலம் ஒரு வித்தியாசமான படமா அமையலாம்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஆனி ஹால் எடுத்துக்கங்க, அதோட கரெக்ட். கதை என்னன்னே சொல்ல முடியாது. அல்லது டாக்ஸி டிரைவர் எடுத்துக்கங்க, அதோடைய கதைங்கிறது பெரிய கதையெல்லாம் கிடையாது, ஆனா அதோடைய திரைக்கதை அமைப்பும் அந்த கதை சொல்லப்படும் முறையும் தான் இருக்கு. ஸோ நீங்க சம்மரைஸ் பண்ணதுல வந்த மேபி அந்த இயக்கம்ங்கிற வார்த்தையா இருக்கலாம். ஆமா. சோ அல்லது how a film is made is more important than what it is about. So அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எடுத்து இயம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் விதத்தில் தான் இருக்குது, கொண்டு போய் சேர்க்கிறது. அதை வந்து நீங்க ரொம்ப அழகா அத ஒரு ஒரு நூலிழை தான் வித்தியாசம் அதுக்கு. ஒரு கதைக்களம், ஒரு கதாசிரியராக இருப்பதற்கும் சில பேர் நல்லா எழுதிருவாங்க, ஆனா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாது, அதை எப்படி அமைக்கணும்னு சொல்ல தெரியாது. அதை நீங்க வந்து ரொம்ப அழகா அடிக்கோடிட்டு காட்டுனீங்க. எதுல உங்களுக்கு I'm, அதிக I'm glad you gave me an opportunity to explain that. Thank you. அப்சல்யூட்லி. ஏன்னா முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு ஒரு கதை சொல்லி ஒரு இயக்குனராக நிறைய படங்கள்ல பார்க்கணும்னு நாங்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நாங்களும் காண்பதற்காக மிக்க மகிழ்ச்சிங்க. Thank you. நன்றி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே நான் கேட்ட கேள்வியோட ஒரு தொடர்புடைய கேள்விதான் முதல் கேள்விக்கே. திரைத்துறைக்கு வர்றதுதான் உங்க கனவா இருந்ததா? ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்மலாம் நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும்னு ஒவ்வொருத்தர் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கனவே திரைத்துறைக்கு வர்றதுதான் இருந்துச்சா? இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழிச்சு. அப்பா. ஸோ என்னுடைய குடும்பத்துல இருந்த என்னுடைய மாமா சித்தி அவங்க எல்லாம் பார்க்க வந்திருக்கேன். ஆனா அவங்க குழந்தைகள் இப்ப வளர்ந்து பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. ஸோ நான் அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு கேள்வி நேற்று எழுந்தது, நீங்க நீங்க இந்த இந்த கேள்வியை கேட்டாங்க. நான் இதுக்கு ஸ்டாக் ஆன்சர் வச்சிருக்கேன். எப்படி சினிமால சேர்ந்தேன், எந்த மொமெண்ட்ல சேர்ந்தேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப கேட்கறது எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமக பொண்ணு, அவங்க கேக்குறாங்க. அவங்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இல்ல. அதனால அவங்க என்கிட்ட நீங்க ஏன் சினிமால சேர்ந்தீங்க, எப்ப முடிவு பண்ணீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சின்சியரா பதில் சொல்லலாம்னு பார்த்தேன். என்னை தோண்டி ஞானம் கண்டேன். எனக்கு அதுல ரெண்டு விஷயம் தெரிய வருது.
ஒண்ணு நான் ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டு இருக்கிற ஆன்சர். நான் காலேஜ்ல படிக்கும் பொழுது நாடகங்கள்லாம் சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து பண்ணுவேன். நான் சொன்ன அந்த ஒரு 4 5 பேரு, ம். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ஆனந்த்னு ஒருத்தன் இருக்கான். ஆல் தீஸ் கைஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் நாடகம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பண்ணும் பொழுதே ஆஹ் அந்த நாடகம் போடுறதுலயும் நடிக்கிறதுலயும் தான் எனக்கு அதிக சந்தோஷம் கிடைச்சது. ஸோ ஜிஆர்இ எழுதி மேல படிக்கணும்னு நினைச்ச போது நான் ஃபிலிம் ஸ்டடீஸ்க்கு மாறிட்டேன். இதுதான் நான் நடந்த விஷயம் அது. பட் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சின்ன குழந்தை இருந்ததுல இருந்தே எனக்கு கதை சொல்வதிலும் ஆஹ் புத்தகங்கள் படிப்பதிலும் படங்கள் பார்ப்பதிலும் இசையை படிப்பதிலும் நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சின்ன வயசுலயே நான் சினிமால தான் சேரணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டா இல்ல. ஆனா பட்டிருக்கேன். அதை நான் உணர்றதுக்கு எனக்கு டைம் ஆச்சு, அவ்வளவுதான். ஸோ எனக்கு அதுலதான் ஆர்வம் இருந்திருக்கு. நிஜத்தை மறக்கிறதுலையும் எவ்ரி டைம் படம் முடிஞ்சு எந்திரிச்சு வரும்போது எனக்கு ஒரு ஆயாசமா இருக்கும். என்னடா வெள்ளம் வந்தா டிராபிக் இருக்கும், வேர்த்து கொட்டும், கொசு கடிக்கும், திருப்பி அப்படி போகணும், வீட்டுல டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு அந்த கனவு உலகத்துல இருந்து வெளில வந்து எப்பவுமே போர் அடிக்கும். ஓகே. உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க தோணும். ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு படங்கள்ல தான் இருக்கணும்னு உள்ளுணர்வு சொல்லி இருக்கலாம். அதை உணர்றதுக்கு எனக்கு 18 வயசாச்சு. பொதுவா சொல்லுவாங்க, நம்ம ஆழ்மன விருப்பங்கள் தான் நமக்கு வந்து ஒரு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆழ் மனசுல உங்களுக்கு அந்த திரைத்துறையில ஏதாவது செய்யணும் செய்யணும்னு ஒரு கதை சொல்லியாகவோ, பாடலாசிரியராகவோ, ஒரு நீங்க அழகா சொன்னீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது ஒரு சரியான தருணம் வரும்போது அது வெடிச்சு வெளியே வந்திருக்குது அப்படின்னு என்னுடைய தான். என் கூட இருக்கிற என்னுடைய திரைத்துறையை சேர்ந்த மற்ற நண்பர்கள்ட்ட நான் பேசும் பொழுது ஆம், அதான் தெரிய வருது. புரியுது. ஏன்னா நீங்க எல்லா எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள இந்த ஆசை சின்ன வயசுலயே இருந்திருக்கு. அது ஒரு சில சமயங்கள்ல நடிப்பு மூலமா வெளிப்படுத்தணும்னு அவங்க ஆசைப்பட்டு வந்து சினிமாவில் சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மிங் ஆர்ட்ல இருக்கிறவங்களுடைய ஆசை கொஞ்சம் அப்பட்டமா தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவங்க நடிப்பாங்க, பாடுவாங்க. அஹ் இந்த மாதிரி கதை சொல்றவங்க, இயக்குனர்கள் அவங்களோட தான் கொஞ்சம் லேஸ்ல புரியறதுக்கு நேரம், தெரியாது. ம், ஆமா. புரிஞ்சுக்க நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இட் டேக்ஸ் டைம். நீங்க சொன்ன மாதிரி 18 வயசுல தான் உங்களுக்கு அது வந்து வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சரே உங்களுக்கு அப்பதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் அது வாட் ஐ வாண்ட்னு கேட்கவே அப்பதான் தெரியும். சிறப்பு சிறப்பு. நல்ல ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 18 வயசுலயே உங்களுக்கு அந்த ஞான உதயம் வந்துருச்சு. மிக சிறப்பு. அப்புறமா நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சது, நிறைய இசை அமைப்பாளரோடு நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு சுவையான அனுபவம் நிச்சயமா லைஃப்ல உங்களுக்கு ஒவ்வொரு இசையமைப்பாளரோடு நீங்க பண்ண எல்லாமே சிறப்பா தான் இருந்திருக்கும். அதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையான அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். இல்ல, முதல்ல எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சங்கர் எஹ்சான்லாய். ம். அவங்களோட ஒரு விளம்பர படத்துக்கு தான் நான் எழுதினேன். அதுவும் ஆம், குல்சார் அவர்கள் ஹிந்தியில எழுதின ஒரு பாட்டு அது. அது ஒரு நூடுல்ஸ் விளம்பரத்துக்கு எழுதப்பட்ட 3 நிமிஷ பாட்டு அது. அத தமிழ் வெர்ஷன் விளம்பரம் எல்லா மொழியிலும் எடுப்போம் இல்லையா, அத தமிழ்ல எடுக்கிறதுக்காக ஏன்னா அந்த விளம்பர படத்தோட இயக்குனர் என் நண்பர் ஷாதலி. இது நெப்போட்டிசம் வச்சுக்கீங்களேன். ஸோ அவருக்கு எனக்கு லிமரிக் எழுத தெரியும், பாட்டுல விருப்பம் உண்டுன்னு அவருக்கு தெரியும். தமிழ் நீ எழுதுன்னு சொன்னாரு, நான் மாட்டேன்னு சொன்னேன். ஆனா குல்சார் சாப் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீ எழுது அப்படின்னு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, டெண்டுல்கர் பேட்டை கொடுத்து நீ விளையாடுன்னா விளையாடுத்தானே விளையாடணும். ஸோ கண்டிப்பா. ஸோ இட் வாஸ் அ ப்ளஷர். நான் அது மீட்டர்ல இருக்கா, டியூன்ல உட்காருதான்னு எனக்கு தெரியறதுக்காக இந்த கர்ண கடூரமான குரல்ல பாடி பார்த்தேன். என் நண்பருக்கு அதை பதிவு பண்ணி அனுப்பிச்சேன். அவர் அதை சங்கர் சன்லாய்க்கு டைரக்டா ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. ஸோ சங்கர் மாதவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ரொம்ப அருமையா பாடினீங்க. ஆப்வியஸ்லி கிண்டல் தான் பண்ணாரு. எனக்கு சங்கர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர். ஸோ நான் எழுதிய முதல் பாட்டை நான் பாடவும் பாடியிருக்கேன் அவருக்கு. அவர் ஃபைனலி அவரோட வாய்ஸ்ல தான் வந்தது. சங்கர் மகாதேவனுக்கு பாடி காமிச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு.
மிக சிறப்பு. கர்ண கொடூரம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க அத வன்மையா கண்டிக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப இனிமையா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா. அது நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்கு எப்பவுமே நமக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்போம். அத வச்சு நீங்க ஸ்கேல் பண்ணிருப்பீங்க. எனக்கு சங்கீதம் வராது. நான் ரசிகன் மட்டுமே அப்படின்னு இந்த இடத்துல ஆமாமா. சொல்லிக்கிறேங்கிறீங்க. ஆமா ஆமா. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அடுத்து வந்து நான் உங்களை கேட்க நினைச்சது, இப்ப அழகா சொன்னீங்க இல்லையா? நீங்க ஒண்ணு பாடி காமிச்சதை அவர் டைரக்டா அவருக்கு அனுப்பி அவருக்கு உடனே பிடிச்சதுன்னு சொல்லி, அதே மாதிரி இப்ப சொன்னீங்களே உதாரணமா, டெண்டுல்கர் கையில கொடுத்தா நம்ம விளையாடாம இருப்போமா? அதே மாதிரி அவரே சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆஃபரை அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா இந்த திரைத்துறையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய கடந்து வந்திருப்பீங்க நீங்க. அதுல ஏதாவது ஒரு ஒரு பளிச்சுன்னு நான் இப்ப கேட்ட உடனே உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னால இதை மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு, நிறைய இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக. இல்ல, நான் திரு மணிரத்னம் அவர்கள்ட்ட முதல் சில ஆண்டுகள் உதவி இயக்குனரா வேலை செஞ்சுட்டு, ஆஹ், அதுக்கப்புறம் ஒரு படம் தெலுங்குல டைரக்ட் பண்ணிட்டு திரு மதன் அவர்களை சந்திச்சேன், கார்ட்டூனிஸ்ட். என் நண்பர் சுஜாதான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஸோ மதன் சார் மூலமா தான் நான் திரு கமல்ஹாசன் அவர்களை போய் மீட் பண்ணேன். அவர் படம் தயாரிக்க சொல்லி கேட்டோம். வேற ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் ஒன்று எழுதிட்டு போயிருந்தோம். அவர் ஒரு 2 நாள் 3 நாள் பேசிட்டு ஒரு கட்டத்துல என்கிட்ட சொன்னார், நான் படம் இயக்க போறேன், ஸோ அதுக்கு எனக்கு லைன் ப்ரொடியூசரா வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. அது என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா நான் அதை அவாய்ட் பண்ண பார்த்தேன். இல்ல சார், நான் வந்து டைரக்ட் தான் பண்ணணும், ஸ்கிரிப்ட் தான் எழுதணும், ஐ திங்க் ஐ எம் மோர் கிரியேட்டிவ் தேன் திஸ் அப்படிங்கும்போது அவர் என்ன நிறுத்தி, இல்ல, உனக்கு படம் எடுக்கிறதுக்கு உனக்கு கண்ட்ரோல் வரணும், இல்லாட்டா நீ யார்கிட்டயா போய் கதை சொல்லணும், அவங்களுக்கு அது பிடிக்கணும். மோஸ்ட்லி பிடிக்காம தான் இருக்கும், அல்லது பிடிச்சிருந்தாலும் அவங்க மாத்த சொல்லுவாங்க, நீ மாத்த மாட்டேன்ப. ஸோ சரியாவே ஒர்க் ஆகாது. பணம் எப்படி ரைஸ் பண்ணணும், பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி பிசினஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களால படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவர் விளக்கம் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஸோ இப்போ வரைக்கும் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணவும் கத்துக்கங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது என்னோட ஐடியா இல்ல, திரு கமல் அவர்களுடைய அறிவுரை. ஸோ அது என்னால மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் சூப்பர். ஒரு ஸ்டாண்டர்ட் பாத்துல போயிருக்கு என்னோட கெரியர். ஐம் நாட் ம். சேயிங் இட்ஸ் a கிரேட் கெரியர். ஐம் ரீசனபிளி ஹாப்பி வித் வாட்ஸ் கோயிங் ஆன். பட் அதை கரெக்டா வழி ஸ்ட்ரீம் அமைச்சு லைன் கொடுத்தது, பண்ணது. அதை வழி அமைச்சு கொடுத்தது அவருடைய அந்த அறிவுரை தான். அருமைங்க, அருமைங்க. அதுவும் உலக நாயகன் சொல்லிட்டா அப்புறம் மறுப்பு எதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் அவர்கிட்ட வேணாம்னு தான் சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட். அதை நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் அவர் அஹ் எடுத்து சொன்ன விதம் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா உறுதுணையா இருக்கும் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸை எடுத்து சொல்லி அதை நீங்க ஏன்னா அக்செப்ட் பண்ண. ஏன்னா அது அவருக்கு இவர் புரியாம சொல்றாரு, நம்ம அட்வைஸ் பண்ணணுங்கிற விஸ்டம் அவருக்கு இருந்ததுனால நான் தப்பிச்சேன். சரி, ஓகேன்னு அவர் விட்டுருந்தாருன்னா அவருக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா, உம். கண்டிப்பா. அது வந்து அவருடைய நல்ல ஒரு சிறந்த தன்மையும் அங்க இந்த இடத்துல காமிச்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க சொன்னீங்கல்ல எத்தனையோ பேரை பார்த்திருப்பாரு. நம்மள Yeah. மாதிரியே அந்த ஃபீல்டுக்கு வந்த பல பேருடைய வாழ்க்கையை பார்த்திருப்பாரு. அதனால மேபி உங்களுடைய ஏதோ ஒரு அப்ரோச் அவருக்கு பிடிச்சிருந்திருக்கணும். அதனால உங்களுக்கு அழகா ஒரு திருப்பு முனையாக சொல்லியிருக்காரு. அதை நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்ததா வந்து இப்போ நாங்க உங்களை பார்த்து வியக்கிறோம், ஒரு ஒரு சிறந்த ஆளுமையாக, ஒரு சிறந்த மனிதராக. Oh, come on. நாங்க நாங்க உங்களை பார்த்து வியக்கிறோம். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த ஆளுமை, ஒரு ரோல் மாடலா நான் நினைச்சது அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க டக்குன்னு? நான் திரு மணிரத்னம் அவர்களையும் திரு கமல்ஹாசன் எக்ஸலண்ட். அவர்களையும் சொல்லலை இப்போ. ம். ஏன்னா அவங்க தான் என்னோட ரோல் மாடல்ஸ். நான் திரு மணி அவர்களுடன் 28 வருஷமா வேலை பார்க்குறேன். ம். இன்னும் சில ஆண்டுகள் வேலை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். ம். அவ்வளவு தூரம் அவருடைய கமாண்ட் ஓவர் சினிமா, அவருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைல், அவருடைய ஓவரால் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே பார்த்து நான் வியக்கிறேன். இது ரொம்ப ஆப்வியஸ், ம். ஸோ அதை நான் சொல்லலை. ம். நான் ரொம்ப வியந்த, இனி வரைக்கும் நினைச்சு நினைச்சு ஹீரோ ஒர்ஷிப் பண்ற ஒருத்தர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். ஆஹ் அவருடைய
பார்வையில இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது அதுக்கு அஹ், ஒரு குறிப்பிட்ட வண்ணமும் ஒரு குறிப்பிட்ட க்ளோவும் கிடைக்குது. நான் அப்படி பார்க்க விரும்புறேன். எனக்கு அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் blend ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்னு எனக்கு தோணுது. ஆசம். அவரால் அனலிட்டிக்கலாகவும் மேத்தமேட்டிக்கலாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய அறிவியல் செய்ய பூர்வமா. முடியும். ம். அதே நேரத்தில் கம்ப்ளீட்டா ரைட் ஹெமிஸ்பெரிக்கா கட்டுக்கடங்காத ஒரு கிரியேட்டிவிட்டியையும் கொண்டு வர முடியும். நகைச்சுவை உணர்வு, சில்லியான ஒரு ஜோக் கூட அவரால் அடிக்க முடியும். அவர் அதுக்கு வருத்தப்பட்டதே கிடையாது. அதுல அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன். கர்ட் வனேகட்டும் ரிச்சர்ட் ஃபெய்ன்மனும் சேர்ந்த மாதிரி. சூப்பர். இஸ் நாட் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன், இஸ் நாட் கர்ட் வனேகட். பட் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன் அவர். நான் அவருடைய அறிவியல் கட்டுரைகள், சமூக கட்டுரைகள், சிறுகதைகள், கேள்வி பதில்கள், அவர் கம்ப்யூட்டரை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய அந்த தொலைநோக்கு பார்வை, அவர் கதைகள்ல இருக்கிற நகைச்சுவை உணர்வு, அவருடைய உலக பார்வை, அவருக்கு ஓவராலா மனித இனத்து மேல இருக்கிற ஒரு சினிசிசம், அந்த சினிசிசத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு ஹோப், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ஹீரோ வர்ஷிப் பண்றேன். அருமைங்க, அருமைங்க. ஏன்னா சுஜாதாவின் பதில்களை படிச்சே நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஒரு இன்ன இதுன்னு அவரை வந்து நம்ம வரையறுக்க முடியாது. நீங்க அழகா சொன்னீங்க, நம்ம எப்படி கமல் சார் சொல்லுவாரோ, மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எல்லாம் ஒரு மிக்ஸ்டு காம்போ. நீங்க அறிவியலாக இருக்கட்டும், ஒரு சமூக விழிப்புணர்வாக இருக்கட்டும், ஒரு நகைச்சுவை உணர்வு கூட சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி இந்த துப்பறி எதையுமே விட்டு வைக்கல அவரு. அவர் எல்லா ஜானர்லயும் வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆளுமையை வந்து நீங்க பார்த்து வியந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. அடுத்து இயல்பாக எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஒரு இப்ப நீங்க பாடல் ஆசிரியரும் கூட இல்லையா, ஒரு மெட்டு கொடுத்ததும் அங்கே எழுதுறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல கதை களத்தை உங்ககிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போய் யோசிச்சு எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க விரும்புவீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சது? இந்த கேள்வியை நீங்க ரொம்ப அன்போட கேக்குறீங்க, அதுக்கு நன்றி. ஆனா பாடல் எழுதுவது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஆஹ் 100 பாட்டு எழுதினதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம். இப்ப 15 நம்ம தான் தொட்டிருக்கேன். ஆனா நீங்க கேட்டதுனால நானும் அதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். எனக்கு டியூனை திரும்ப 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 கேட்டு ஒர்க் பண்ணி எழுதுறதுல தான் விருப்பம் இருக்கு. ஆபீஸா கண்ணதாசனோ வாலியோ இல்லைன்னா அது தெரியும் எனக்கு. ஆனா அஹ், கதை கதைக்களம் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். கொஞ்சம் அதை ரொம்ப லிட்ரலா அது உங்களை கைட் பண்ண முடியாது. ம். நீ காசை சுண்டிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு கட்டத்துல அது நம்ம கை நழுவி தானா உண்டியல்ல போய் உள்ள விழணும். அந்த அந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இம்மீடியட்டா உங்களால மீட்டருக்கு எழுத முடியும், நக்கலா எழுத முடியும். காலேஜ்ல படிக்கும்போது பசங்க எல்லாம் காமெடியா எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடல்கள். இதுதான் மெட்டு அப்படின்னா அதுக்கு எழுத முடியும். ஆனா ஒகாபுலரி எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு புதுமையான வார்த்தைகள் வந்து விழுவும்னு நினைக்கிறேன். ஆஹ் ஆனா அதையும் தாண்டி ஒரு கான்செப்டுவலா ஒரு அந்த இந்த எண்ண ஓட்டத்துல ஏதோ ஒரு 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 நூல் இழையாட்டம் ஒரு அழகான ஒரு தாட் வந்தா ரொம்ப சந்தோஷம். அந்த மொமெண்ட் வர்றதுக்காகத்தான் தேடிக்கிட்டே இருக்க தோணும். அதுக்கு கதைக்கு சம்பந்தம் இல்லை. கண்டிப்பா. கதையோ கதாபாத்திரமோ எங்கேயோ இருக்கலாம். ம். ஆனா அதையும் தாண்டி இது வரணும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, ஓகே. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, அதுவும் ஓகே. 4 வகை குணம் இருக்கும், வேர் இஸ் தட் கமிங் ஃப்ரம்? இல்ல அதுதான் சொல்றேன். அது புரியுது. அது அது அந்த காட்சியோ நடிகர்களோ அந்த கதையோ சம்பந்தமே இல்ல. சம்பந்தப்பட்ட. இல்ல. ரொம்ப சிறப்புங்க. ஒரு கவிஞருங்க, நானும் ஒரு கவிஞருங்கிற முறையில சில பேர் கேட்பாங்க, எப்படி இந்த கவிதையெல்லாம் எழுதுறீங்க? ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு கிண்டலெல்லாம் கேட்பாங்க. நீங்க சொன்ன அதே பதில் நானும் சொல்லியிருக்கேன். கவிதை வந்து ஒரு சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் சுத்துற மாதிரி, த குழாயை திறந்த உடனே தண்ணி விழுற மாதிரி கிடையாது. அது நகைச்சுவையா எழுதணும், ஒரு வாழ்த்து மடல் எழுதணும்னா எழுதி கொடுத்துடலாம். ஆனா ஒரு அற்புதமான ஒரு கவிதையோ பாடலோ வடிவமைக்கணும்னா அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, அது வரணும் நமக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, அழகா சொன்னீங்க, அந்த காயினை சுண்டிக்கிட்டே இருந்து கரெக்டா போய் உண்டியல்ல விழுற மாதிரின்னு சொன்னீங்க. அந்த மொமெண்ட் எங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பேன், திடீர்னு எனக்கு அந்த ஒரு வரி நிக்கும் மனசுல.
அதை வச்சு நம்ம ஒரு சங்கிலி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மொமெண்ட்டுக்காக காத்துட்டே இருக்கணும். அதை ஊற போட்டு அசை போடுதல் மாதிரி அந்த எண்ண ஓட்டங்கள்ல இருந்து பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜெயம ஜெயமோகன் சார் இப்ப ரீசெண்டா வந்து சிறுகதை எழுதுறதை பத்தி இன்னும் ஒரு நாவல் பத்தியே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த புத்தகத்தோட முதல் வரி தோணிடுச்சான். ம். என்ன கதை எங்க போகணும்லாம் தெரியல. ம். ஒரு வரி அவருக்கு தோணி இருக்கு நடந்து போகும்போது. அவர் அது வேற வழியே இல்லாம உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு, புக்கே முடிச்சிட்டாராம். சூப்பர். ஸோ ஸோ அது ஐ மீன் இஸ் அ ஜீனியஸ். அது மாதிரி கிரியேட்டிவிட்டியோடைய நமக்கு தெரியாத பல ரகசிய கதவுகள் இருக்கு. அது எப்பெல்லாம் திறக்கும்னு நம்ம காத்துட்டு இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களை உங்களை ஏற்கனவே நான் முதல்ல ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸே உங்களை பத்தி எவ்வளவுதான் கேள்விப்பட்டாலும் ஒருத்தங்களை நேருக்கு நேர் சந்திச்சு பேசும்பொழுது அவங்களுடைய உண்மையான வைப் என்ன மாதிரி மனோநிலையில இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு பர்சன் ஓரளவுக்கு ஒரு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நீங்க ரொம்ப ஒரு ஹம்பிள் பர்சன். எனக்கு ரொம்ப அந்த ஜென்யூனிட்டி. நான் வந்து இப்படி இல்ல, நான் வெறும் 15 பாட்டு தாங்க எழுதியிருக்கேன், ஆனா நீ கேட்டதுனால சொல்றேன், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த கேள்விக்கு நீங்க நிச்சயமா அப்படிதான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் நான் விடல, கேட்க போறேன். நீங்க சாதிக்க நினைக்கிறது எது? இப்ப நான் இது வரைக்கும் நீங்க நிறைய சாதிச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? நான் ஐ வாண்ட் டூ திஸ், நான் ஐ வாண்ட் அச்சீவ் திஸ் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? ஐ திங்க் ரொம்ப உண்மையா சொல்லணும்னாக்கா, ஆஹ், இந்த கிரியேட்டிவிட்டியோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு எனக்கு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 மாதிரி ஒரு நாவல் எழுத முடியுமா? டபுள் லைஃப் ஆஃப் வெரோனிக் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? ஆஹ் தெரியல. நாளை இந்த வேலை பார்த்த மாதிரி ஒரு பாட்டு எழுத முடியுமா? தெரியல. ஐ திங்க் நிறைய பேருக்கு என்னை பத்தி தெரியணும், அல்லது பணம் சம்பாதிக்கணும், விருது, இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு எப்பவுமே பெரிய ஆர்வம் இருந்ததில்ல. அதனாலதான் ரொம்ப சந்தோஷம். ஆஹ் அதுக்காக அதை நான் டிஸ் பண்ணவும் இல்லை. அது அது முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஃபியூவல் மாதிரி. அது ஏன் கார் வாங்கினேன்னா பெட்ரோல் போடுறதுக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, பெட்ரோல் போட்டு காரை ஓட்டிட்டு போனோம். ஸோ அது அது பாட்டு வரட்டும், வேணுங்கிற அளவு வரட்டும், வண்டியை நாத்துற அளவுக்கு வரட்டும். ஆனா எனக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு ஜேர்னி தான் முக்கியம். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ஸோ ரொம்ப சிறப்பான படங்கள் இருக்கணும், பாட்டு எழுதணும்னு ஆசை. அதை விட முக்கியம், அத அந்த மாதிரி எடுக்க எழுத முயற்சி பண்ணணும். எனக்கு அந்த 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 எஃபர்ட்டும் அந்த ஜேர்னியும் தான் ரொம்ப ஆர்வம் இருக்கு எனக்கு. அது அந்த அந்த சந்தோஷம் தான் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பா. அது வந்து அந்த செஞ்சுரி அடிச்சுட்டு அப்படியே பேட்டை காய்ச்சா அது அந்த மொமெண்ட் மட்டும்தான். அது கரெக்ட். காணாம போயிடும். பட் அது வரைக்கும் எப்படி சிங்கிள் அடிக்க போறேன், எந்த கேப்ல தட்ட போறேன், பவுன்சர் வந்து அடிபட்டா எப்படி திருப்பி எந்திரிச்சு விளையாட போறேன், எனக்கு அந்த ப்ராசஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸலண்ட். ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்காக நாங்களும் உங்களோட காத்துட்டு இருக்கோம். இதே தமிழ் அமெரிக்கால அந்த சாதனையோட சிவா ஆனந்த் வந்து உட்காரும் போது அப்பவும் நான் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததா நான் வந்து ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு உதவி இயக்குனராக நம்ம ரொம்ப பொதுவா வந்து மணிரத்னம்னாலே ஒரு ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைலே தனி. அப்படி நம்ம மணிரத்னம் சார் கூட நீங்க நிறைய கிட்டத்தட்ட நீங்களே சொல்லிட்டீங்க 28 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கீங்கன்னு. அந்த பயணத்தில், அந்த அனுபவத்தில் நீங்க ரொம்ப உங்களை வந்து நெகிழ வைத்தது இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நான் இன்னும் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்றேன். ம். நாளைக்கு ஆபீஸ் போனா சாரை தான் பார்க்கணும். ஸோ நான் ரொம்ப உருகி உருகி எதையா சொல்லிட்டா நாளைக்கு எம்பாரசிங்கா போயிடும் எனக்கு. ஆம், சார் கிட்ட வேலை பார்க்கறது ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. ஏன்னா வாட் யூ see இஸ் வாட் யூ கெட். அவருக்கு திரைப்படம் எடுப்பது தான் முக்கியம். அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா அவர் அவருடைய தொழில் மேல இருக்காரோ, அவர் செய்யற ப்ராஜெக்ட் மேல இருக்காரோ, அதே அளவு நேர்மையா அவர் டீல் பண்ற பீப்புளோடையும் அவருக்கு இருக்கும். அதனால அவருக்கு அவரை நான் அவருடைய விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடக்குதா, இல்லது அவருக்கு இணக்கமா நடக்குதா, நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அல்லது ஸ்லோ டவுன் பண்ணணுமா, அது நான் பண்றதுல அவருக்கு இப்ப சந்தோஷம் இருக்காங்கிறத நான் செகண்ட் கெஸ் பண்ண வேண்டாம். யாருமே பண்ண வேண்டாம். கரெக்ட். வி ஆல் நோ வேர் வி ஸ்டாண்ட்.
எஸ். அண்ட் தட்ஸ் a ஹியூஜ் பிளஸ். யப். முதல்ல நான் அவருக்கு 2000 2000 வருடத்துல நான் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன் அவருக்கு. அப்போ அவர் அதை வாங்கி படிச்சதை பார்த்தபோது ஐ காட் த சில்ஸ். ஏன்னா அவரு அதை ஊன்றி படிக்கும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை அதை உள்வாங்கி படிக்கிறாரு. இந்த சின்சியரிட்டியை நான் அவர் எது பண்றதுலயும் பார்த்திருக்கேன். எதையுமே துச்சமா மதிக்க மாட்டார், எதையுமே அவசரமா பண்ண மாட்டார், எதையும் மேம்போக்கா பண்ண மாட்டார். அவரை ம். மதிச்சு யாராவது கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க டைமை மதிப்பாரு. அலட்சியப்படுத்த அந்த மாட்டாரு. ம். அது அது வந்து அவருடைய பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். ம். அந்த அந்த அரை பக்கம் ஒரு பக்கத்தை அவர் படிச்சு இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு அவர் சொல்லும்போது அதுல ஒரு முழுமை இருக்கும். என்னுடைய நண்பர்கள் படம் எடுத்து போட்டு காட்டும் பொழுதெல்லாம் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத உட்காந்து எழுதி சொல்லுவாரு. அந்த அந்த இன்னொருத்தருடைய நேரத்தையும் அவங்களுடைய எஃபர்ட்டையும் மதிக்கிற அந்த ஒரு கண்ணியம் இன்னி வரைக்கும் என்ன ரொம்ப கவனமா வேலை பண்ண வைக்க இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கு. சூப்பர். அது அழகா சொல்லிட்டீங்க. அதாவது ஏனோ தானோன்னு ஏதோ வந்து கேக்குறாங்க, ரொம்ப அருமையா இருக்குப்பா இல்ல சுமாரா இருக்குப்பான்னு ஒரு வரியில சொல்லிராம அந்த ஒரு பக்க கதையை கூட உங்களுக்கே சில்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஏன் சொன்னீங்க. ஓ ஐயோ இப்படி படிப்பா இருந்ததுதான் இன்னும் பெட்டரா எழுதி கொடுத்துருக்கலாமே தோணுச்சு. சிறப்புங்க, சிறப்புங்க, மிகச்சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஒரு முகவரியாவே ஆயிருச்சு இப்போ தக் லைஃப் பாடல்கள். இந்த மூன்று பாடல்கள் ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கிறீங்க. அதுலயும் அதுவும் தேங்க்யூ. ரெண்டு சிங்கர்ஸ் வேற பாடி அசத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான நேரத்துக்கு மேலயும் கேட்டுட்டேன். அப்படி இருந்தும் அது இன்னும் இன்னும் மனசுக்குள்ள அப்படியே ஊற போட்டு ஊற போட்டு இன்னும்னு அது கேட்க வைக்குது. அப்படி எழுதியிருக்கீங்க நீங்க வார்த்தைகள். அது ஒவ்வொரு தேங்க்யூ. ஒரு தேங்க்யூ. பெண்ணாக இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும். அத வந்து அது இவ்வளவு வரவேற்பு பெறும் நீங்க நினைச்சீங்களா நீங்க எழுதும்போது? உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி? நான் என்னோட வரிய பாராட்டுவாங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நான் நான் ட்ரீம் பண்ணல. ஆனா இப்படி நடக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் சர்ப்ரைஸ் ஆகல. காரணம் என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். டியூன் கேட்ட போதே அது ரஹ்மான் சாருடைய மேஜிக். அது ஒரு 100% ஹிட் ஆகும்னு தெரியும். அந்த பாட்டு நாங்க பதிவு பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு தானே ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது எங்கிட்ட ஆமா. இருந்தது. ம். ஸோ அது அது ஒரு வின்னர்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஸோ அதுக்கு நான் காரணம் இல்ல. அது அது ரஹ்மான் சாருடைய பாட்டு, அதனால நான் அப்படி சொல்றேன். ஸோ ம். அது பாட்டு ஹிட் ஆனதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. நல்லா இருக்கேன் நிறைய பேர் சொல்லும்போது ஐ கீப் டெல்லிங் எல்லா புகழும் ரஹ்மான் சாருக்கு தான்பா, தயவு செஞ்சு குழம்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, பாடல் வரிகள் பேசப்படுது, எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கான காரணம் அதோடைய டியூன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இல்ல. எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அதுல. என்னதான் இசை இருந்தாலும் அதற்கு தகுந்த வரிகள் மட்டுமே அதுக்கு உயிர் சேர்க்க முடியும். இப்படியே எடுத்துக்கலாம். ஐ யா. அக்ரி, ஐ அக்ரி. ஏன்னா எஸ். நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு டிபேட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஒண்ணு கமலா ரஜினியா, இன்னொன்னு பாடல் சிறப்பா அமையறதுக்கு காரணம் இசையா இசையா தமிழா. வரிகளா? நம்ம அது அது ஓயாத ஒரு பட்டிமன்றம் அது. கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல இசை வந்து நம்மள வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலும் சரி, ஒரு வேதனையான தருணத்திலும் ஒரு மயிலிறக வச்சு நமக்கு அப்படியே தடவி விடுற மாதிரி இருக்கும் மென்மையா. அதே நேரத்துல அந்த வரிகள் வந்து நம்மள அப்படியே ஒரு கிளர்ச்சியாக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க தோணும். இந்த இடத்துல நீங்க எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பெண்ணினுடைய கனவு. அந்த கனவை வந்து எல்லா பெண்களுக்கும் அதை கடந்துதான் வந்திருப்பாங்க. அதை நீங்க வந்து அதை தொட்டுட்டீங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயமா நான் இதுல பாக்குறேன். சோ இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அந்த புகழ் அது உங்களுக்கும் உண்டு அப்படிங்கறத நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அடுத்ததா ஓகே, வாங்கிக்கிறேன். நன்றி. அடுத்ததா வந்து உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிறவங்க யாரு? ஏற்கனவே உங்க குடும்பம் பெரும் ஆதரவு, நண்பர்கள் ஆதரவு, மணிரத்னம் சார், கமல் சார் மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் ஆதரவுன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பின்புலமாக உறுதுணையாக நிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே தான். எல்லாரும். நான் நான் ஒரு ஊர் கூடி இழுத்த தேர் தான். என்னுடைய மனைவி ஸ்டெஃபனி
ஜெர்மன் மொழி பேசுபவர். நான் ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ம். அவரு அவங்க தமிழ் படிக்க கத்துட்டு இருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரியும். ஆனா சூப்பர். இப்ப அதாவது முகக்கவசம் அணிந்து வரவும் அப்படின்னு பொட்டிக்கடையில படிச்சிருவாங்க, அர்த்தம் தெரியாது. ஆ. சோ சோ அவங்களுக்கு நான் தமிழ்ல பாட்டு எழுதுறேன் அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எனக்கு ஒரு கேக்கு தருது. எங்க அம்மாக்கு தமிழ் ஆஹ், ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம் நான் ஃபெயிலானா கூட என்ன பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நான் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பேசிக்கலி ஐ ஹவ் அ ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டம். சூப்பர். ஹூ சோ இஸ் பிஹைண்ட் மீ, ஹூ இஸ் த ஐ திங்க் ஐ திங்க் கலை ஆர்வம் தான் மெயின் புஷ்ன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். சூப்பருங்க. அருமையான பதில். ஏன்னா நம்மள வந்து கேட்கும்போது இப்போ நான் என்னோட எனக்கு கிட்ட கேட்பாங்க, நீங்க இத்தனை புத்தகம் வெளியிடுறீங்க, உங்களுக்கு யாரு பேக் போனா? அஃப்கோர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் துணை இல்லாம நான் இந்த மாதிரி மீடியால இருக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நல்ல சப்போர்ட் சிஸ்டம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது தமிழ் தாய். அவளுடைய கருணை இல்லாம என்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் நான் பரிபூர்ணமாக. பார்த்தேன் இவ்வளவு எழுதி இருக்கீங்க. அதுக்கான இன்பட்டஸ் உங்களுக்குள்ள இருந்து தான் மெயினா வரணும். இல்லாட்டி தேங்க்யூங்க. கஷ்டம். ஐ டோட்லி அக்ரி. நன்றி, நன்றி. தமிழ் தாய் தான். அதே நீங்க அழகா சொல்லிட்டீங்க. அந்த கலை தான் உங்களை ஓட வச்சிட்டு இருக்குன்னு. ரொம்ப சிறப்பு. நிறைவு கேள்வி. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க அதுக்கும் ஒரு ஹம்பிள் ஆன்சர் தான் வரும். இருந்தாலும் நாங்க விட மாட்டோம் இன்னைக்கு சிவாவை அப்படின்ன மாதிரி. இது வரைக்கும் நீங்க அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல நினைக்கிறது, இப்போ உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல நான் வந்து அப்பா எப்படி தெரியுமாடா அப்படின்னு ஒரு கதை கதையா குழந்தைங்க நம்மள்ட்ட கேட்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கேட்கும்போது, சரி நீங்க சொல்லிட்டீங்க என்ன சாதிக்க நினைக்கிறீங்கிறதுக்கு எனக்கு பதில் வந்துருச்சு. காலம்தான் பதில் சொல்லும். அது வந்து அந்த ஃபியூவல் மாதிரி அதுவரை வந்து கொண்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை எல்லாம் நான் ஒரு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க இதுவரை அச்சீவ் பண்ணதுல பெரும் சாதனையா நீங்க நினைக்கிறது, சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட்? ஆஹா, இல்ல நான் ஹம்பிளாலாம் நான் இல்ல. எதுவுமே அவ்வளவு ரிமார்க்கபிளா எதுவும் பண்ண மாட்டேன். அதாவது ஐ நாட் அஷேம்ட் ஆஃப் எனிதிங். இட்ஸ் குட் தட் த ரைட் ஹஸ் பீன் குட். ஆனா இது இது எனக்கு நிறைவை கொடுத்தது அப்படின்னு என்ன சொல்றது? மேபி பொன்னியின் செல்வன். நான் சொல்றேன், பொன்னியின் செல்வன் படம் நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த அந்த காலகட்டத்தை என்னால மறக்க முடியாது. ஏன்னா அந்த 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 கதை மேல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மரியாதை, அன்பு. நான் அந்த அந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்கேல், அதுபோது இந்த கொரோனா பிரச்சனைகள், அந்த படத்துல நடித்த நூற்றுக்கணக்கான நடிகர்கள், ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், ஏராளமான லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ், இதெல்லாம் கடந்து நாங்க அந்த படத்தை எடுத்திருக்கோம். அதுவும் எனக்கு பெருமையா நான் நினைக்கல, அந்த டீம்ல பணியாற்றியது, அதுல ஒரு பங்கு ஆற்றினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ திங்க் ஐ கேரி தட். அண்ட் மேபி நீங்க கேட்டதுனால டெண்டுல்கர் கூட சச்சின் த பில்லியன் ட்ரீம்ஸ் படம் ஒர்க் பண்ணது. நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். ஆஹ் அவர் கூட அந்த 1.5 வருஷம் பணிபுரிஞ்சது, அந்த டாக்குமெண்ட்ரிய எழுதினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பருங்க, சூப்பருங்க. அது நல்லா தெரிஞ்சது. நீங்க பேசும்போதே உதாரணம் கொடுக்கும் பொழுதே இந்த ஜேர்னில வந்து நான் ரன் எடுக்கிறேனா இல்ல சிக்ஸர் அடிக்கிறேனா அப்படின்னு உதாரணங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் கிரிக்கெட் தான் உங்க வாயில வந்துச்சு. நல்லா தெரிஞ்சது தீவிர ரசிகர்னு. ரொம்ப அழகாக, ஏன்னா பொன்னியின் செல்வன் நம்மளால நீங்க சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையோடே அது வந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஒரு வரலாற்று புதினம் அதை வந்து ஒரு நடைமுறை காவியமாக ஆக்குதல்ங்கிறது ஒரு இம்பாசிபிள், நியர்லி இம்பாசிபிள். அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. அந்த அமைப்பில் நானும் ஒருவனாக இருந்ததை ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு மொமெண்டா நான் நினைக்கிறேன். அதுவும் சச்சின் ஃபார் அப்படின்ற ஷுர், சொன்னீங்க. ஃபார் ஷுர். ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாரும் ஹெவி வெயிட்ஸ். அவங்க கூட பணிபுரிஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அருமைங்க, அருமை. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம ரொம்ப அன்போட ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் சரி இதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட பேசுறதே நல்ல ஆனந்தமா இருக்கு. அவ்வளோ ஒரு பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் நீங்க. உங்களுக்கு இன்னும் இன்னும் எப்படி பொன்னியின் செல்வன், அப்புறம் நீங்க சொன்ன அந்த சச்சின் அந்த டாக்குமெண்ட்ரிக்கு நீங்க எழுதினப்ப கிடைச்ச இன்பம், அதே மாதிரி தக் லைஃப்ல இந்த 3 பாடல்கள் உங்களுக்கு கொடுத்த வெற்றி, இது போல உங்களுக்கு வாழ்வில் இன்னும்
இன்னும் இன்னும் இன்னும் வெற்றி படிகள் தொடர்ந்து உங்க கூட வந்துட்டே இருக்கணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சிவா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இட்ஸ் a கிரேட் மொமெண்ட். உங்களை சந்திச்சதை ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். அருமையான ஒரு நபர், ஒரு சிறந்த ஆளுமை, பன்முகத் திறனாளர் சிவானந்த் அவர்களோடு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நீங்களும் கண்டு களித்து இன்புற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.